கடந்த 3 ஆண்டுகளில் விடியா திமுக அரசு கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாளையொட்டி கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொன்னையராஜபுரம் பகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அறுசுவையுடன் கூடிய அன்னதானத்தையும் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடந்த 3 ஆண்டுகளில் விடியா திமுக அரசு கோவை மாவட்டத்திற்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல நம்ம பகுதிக்கு மட்டுமல்ல கோயம்புத்தூருக்கு எந்த திட்டமே தராம 3 வருஷம் ஓட்டிட்டாங்க. நம்மளுக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தோம். மிகப்பெரிய வளர்ச்சியை நம்முடைய பொதுச் செயலாளர் அம்மாவுடைய அரசை சிறப்பான முறையில் வழிநடத்திய அந்த எடப்பாடியார் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்தாங்க. கோயம்புத்தூரை மாற்றி அமைச்சோம். சாலைகள், பாலங்கள், கூட்டு முன்னேற்றம், ஸ்மார்ட் சிட்டி என்று பல்வேறு திட்டங்கள் 5 புதிய கல்லூரி கொண்டு வந்தா இப்படி நிறைய கொண்டு. விடியா திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றம் சாட்டினார். இந்த ஆட்சி யாருமே விரும்புறதில்லை. அதே போல எல்லாரும் உங்களுக்கு தெரியும், திமுக தேர்தல் பல வாக்குறுதி கொடுத்தாங்க, எதுவும் நிறைவேற்றல. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி போராடி போராட்டம் நடத்தி சட்டமன்ற நடந்ததுக்கு 3 வருஷம் 2 வருஷம் வச்சு 1000 பாதிப்பேற்று கொடுத்தாங்க. ஆனா கொரோனா வந்த போது எடப்பாடி ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கு எல்லா குடும்பமும் 2000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா எல்லாத்துக்கும். அதான் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி. விடியா அரசுக்கு பாடம் புகட்ட வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவியின் 76வது பிறந்தநாள் விழாவையொட்டி கோவை செல்வபுரம் தில்லை நகர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற கோல போட்டியில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செல்வபுரம் ஹவுசிங் யூனிட் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானத்தையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார்.